بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய வாராந்த வகுப்பிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் காஃப் என்கின்ற சூறாவிலே மனிதர்கள் மரணித்த பிறகு மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்கின்ற விடயத்தை பல வகைகளில் பல விதங்களில் அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான். அல் குர்ஆனில் பல இடங்களில் யௌமுல் பஅஸ், மீண்டும் எழுப்பப்படுகின்ற அந்த நாளை பற்றி சொல்லப்படுகின்றது, பல விதங்களில் சொல்லப்படுகின்றது. அந்த எல்லா விதங்களையும் சேர்த்த வகையில் அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பல வகையில் எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்வதானால், இந்த சூறாவே மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதற்கு சான்றாகவே இறக்கப்பட்டுள்ளதா என்று நாங்கள் சிந்திக்கின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா மிக விரிவாகவும் மனிதர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வே நம்பாத ஒரு சமூகத்தார் இருக்கிறார்கள், நாத்திகர்கள் என்பவர்கள். அவர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள். மறுமை நாளில் எழுப்பப்படுவதை அவர்கள் அடிப்படையிலேயே மறுத்து விடுவார்கள். அதே நேரம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருந்த அன்றைய காலத்து முஷ்ரிக்குகள் கூட மீண்டும் எழுப்பப்படுவதை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் ஆச்சரியமான ஒரு விடயம். ஏனென்றால் மீண்டும் எழுந்து அல்லாஹுடைய விசாரணைக்கு முன்னால் சென்று அல்லாஹுவை சந்திப்பதை அவர்கள் விரும்பவில்லை. எந்த அளவுக்கு சொன்னார்கள்? அல்லாஹு தஆலா சூரா சபா 7வது வசனத்திலே சொல்கிறான், வகால அல்லதீன கஃபரு ஹல் நதுல்லுக்கும் அலா ரஜுலி யுனப்பிஉக்கும். அவர்கள் ஏளனமாக சொல்வார்களாம், உங்களுக்கு ஒரு மனிதரை நாங்கள் காட்டித்தரவா? அவர் என்ன சொல்கிறார் என்றால், யுனப்பிஉக்கும் இதா முஸ்ஸிக்தும் குல்ல முமஸ்ஸகின். நீங்கள் மரணித்த பிறகு, நீங்கள் கிழிக்கப்பட்டு சேதாரமாக ஆக்கப்பட்ட பிறகு கூட, இன்னக்கும் லஃபி ஹல்கின் ஜதீத், ஒரு புதிய படைப்பாக மீண்டும் நீங்கள் வருவீர்கள் என்று ஒரு மனிதர் சொல்லி கொண்டிருக்கிறார் என்று ஏளனமாக அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எந்த அளவுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்றால், சத்தியமிட்டு சொன்னார்கள், வாக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் லா யபஅஸுல்லாஹு மையமூத். சத்தியமிட்டு சொன்னார்கள், லா யபஅஸுல்லாஹு மையமூத், மரணிக்கிறவர்களை அல்லாஹு தஆலா எழுப்ப மாட்டான், மீண்டும் அவன் எழுப்பவே மாட்டான் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பலா வஅதன் அலைஹி ஹக்கன், அவ்வாறல்ல, அல்லாஹுவின் மீது அது உறுதியான வாக்குறுதியான ஒரு விஷயம் அவர்களை மீண்டும் எழுப்புவது என்பது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா நஹல் 38வது வசனத்திலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தவர்கள் கேட்டார்கள், வயஸ்தம்பியூனக ஹக்குன் ஹு, உண்மையிலேயே அது வருந்தானா? நாங்கள் மீண்டும் மரணித்த பிறகு எழுப்பத்தான் படப்போகிறோமா என்று அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறார்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், குல் ஈ வரப்பி இன்னஹு லஹக், என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இன்னஹு லஹக், அது நிச்சயமாக உண்மைதான் என்று நீங்கள் கூறுங்கள் என்று
அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறுமாறு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உலகத்தில் எல்லா காலங்களிலும் யௌமுல் பாஸை மறுக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் இருந்தார்கள், ரசூலுல்லாஹுக்கு முன்னாரும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யௌமுல் பாஸை மறுக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு பதில் சொல்லுகிற விதமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் காஃபில் பல அடிப்படைகளை கொண்டு எங்களுக்கு உணர்த்துவதை நாங்கள் அவதானிக்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்கள். காஃப் காஃப் என்று ஆரம்பித்து வல் குர்ஆனில் மஜீத், கீர்த்திமிக்க இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே குர்ஆனின் மீது ஏன் சத்தியம் செய்கிறான்? இவர்கள் சந்தேகத்தில் இருக்கிறார்கள். பல் அஜிபு அஞ்சாகும், அதாவது அவர்களிடத்திலே எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் வருவார்கள், வந்து நபிமார்கள் சொல்லுவார்கள் யௌமுல் பாஸ் ஒன்று இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கை செய்கின்ற பொழுது அவர்கள் அதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆனால் இந்த ஆச்சரியம் என்பது பொய்யானது, அதாவது மறுமை நாள் வர மாட்டாது என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்களே, இந்த விடயம் தவறானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டே அந்த சூறாவை ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் முதலாவது எப்படி பதில் சொல்லுகிறான் என்று பாருங்கள். அல்லாஹ் முதலாவது ஆரம்பிக்கின்ற மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால், நாங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமை நாளில் உங்களை மீண்டும் எழுப்புவதற்கு முழு தகுதியுடையவர்களாக, அனைத்தையும் அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அறிவை ஆதாரமாக வைத்து நீங்கள் எல்லோரும் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள் என்பதை கொண்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலாவது இந்த சூறாவிலே பதில் சொல்வதாக ஆரம்பிப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எப்படி சொல்லுகிறான்? சூரத்துல் காஃப் 4வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அலிம்னா மா தன்குசுல் அர்லு மின்ஹும், நீங்கள் மரணித்த பிறகு, நீங்கள் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த மண் உங்களை எவ்வளவு சாப்பிடும், நீங்கள் அந்த மண்ணுக்குள் எவ்வளவு தூரம் குறைந்து கொண்டு போவீர்கள், உங்களுக்கு என்ன நிலைமை மண்ணுக்குள் ஏற்படுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கத் அலிம்னா மா தன்குசுல் அர்லு மின்ஹும், பூமி அவர்களை எந்த அளவுக்கு குறைக்கிறது, அவர்களை பூமி எந்த அளவுக்கு சாப்பிடுகிறது என்ற அந்த கணக்கு, அந்த அளவு, நீங்கள் எந்த அளவுக்கு மண்ணுக்குள் சிதறி போகிறீர்கள், நீங்கள் என்ன ஆகிறீர்கள், உங்களுடைய தன்மை என்ன என்று எல்லாவற்றையுமே கத் அலிம்னா, நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அறிந்தது மாத்திரமல்ல, அல்லாஹ் அதை தன்னுடைய கீர்த்தியாக சொல்கிறான், தன்னுடைய கண்ணியமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அதற்கு தொடர்ச்சியிலே பேசுகிறான் என்று பாருங்கள். இந்தனா, எங்களிடத்திலே இருக்கிறது, எங்களிடத்திலே இருக்கிறது என்பது அல்லாஹ் தன்னை குறித்து பெருமையாக சொல்கிறான். இந்தனா கிதாபுன் ஹஃபீல், இதை கணக்கிட்டு பேணி பாதுகாப்பதற்கான பாதுகாப்பின் ஏடு எங்களிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். சகலதையும் அறிந்த அல்லாஹ் நீங்கள் மரணித்த பிறகு என்ன ஆவீர்கள் என்பதை மட்டுமா தெரியாமல் போய்விடுவான்? மண்ணுக்குள் நீங்கள் போன பிறகு உங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது நீங்கள் எதுவுமே இல்லாதவர்களாக உக்கி மக்கி மண்ணாகி போய்விட்டீர்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அது உங்களுடைய பார்வை, உங்களுடைய மனித பார்வை. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வை என்பது என்ன? அல்லாஹ்வை தன்னை குறித்து சொல்லுகிறான். கத் அலிம்னா மா தன்குசுல் அர்லு மின்ஹும், பூமிக்குள் உங்களுக்கு என்ன ஏற்படும், நீங்கள் எவ்வளவு தூரம் இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அறிவை, அல்லாஹ் தன்னுடைய அறிவை சான்றாக வைத்து நீங்கள் எல்லாரும் மறுமை நாளில் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் தன்னை ஆதாரமாக வைத்து சொல்கிறான் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான வார்த்தையா என்றால் சாதாரணமான வார்த்தை கிடையாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சூர் ஊதப்படுவதை பற்றி பேசுகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது கடைசி காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்று ஒரு நீண்ட செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பைன நஃப்ஹத்தைனி அர்பஊன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 2 ஊதுதல்களுக்கு இடையில்
40 இருக்கிறது. அப்போ அபூ ஹுரைராவுக்கு கேட்கப்படுகிறது, 40 என்றால் என்ன? 40 நாட்களா, அல்லது 40 மாதங்களா, அல்லது 40 வருடங்களா? அதை பற்றி அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. 40 2 சூர்களுக்கு மத்தியில் இருக்கிறது. அது நாட்களாக இருக்கலாம், அல்லது மாதங்களாக இருக்கலாம், அல்லது வருடங்களாக இருக்கலாம். சொல்லுகிறார்கள், இந்த 2 சூர் ஊதப்படுகின்ற இந்த 2க்கு மத்தியில் 40 இருக்கிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்கள்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சும்ம யுன்ஸிலுல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன், நம்ம எல்லாரும் மறுமை நாள் எழுப்பப்படுவதற்கு முன்னால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன செய்வானாம்? சும்ம யுன்ஸிலுல்லாஹு மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலே இருந்து நீரை அல்லாஹு தஆலா இறக்கி வைப்பான் என்று சொல்லிவிட்டு எப்படி சொல்லுகிறார்கள்? ஃபயன்புதூன கமா யன்புதுல் பக்லு, எப்படி பயிர்கள் தண்ணீர் பட்டால் அதை தண்ணீர் ஊற்றி பராமரித்தால் எழும்புமோ அதே மாதிரி நீங்கள் முளைப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? லைஸ மினல் இன்சானி ஷைஉன் இல்லா யப்லா, மனிதனை பொறுத்தவரையில் அவனிடத்தில் அடக்கப்பட்ட பிறகு எல்லாமே இத்து போய்விடும். எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள், மனிதனிடத்தில் எதுவுமே மிஞ்சாது. இல்லா யப்லா, அடக்கப்பட்ட பிறகு அவன் இத்து போய்தான் இருப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய சொல்கிறார்கள், இல்ல ஆலுமன் வாஹிதன், ஒரே ஒரு எலும்பை தவிர என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய சொல்கிறார்கள், வஹு அஜ்பு தனபி, ஒரு மனிதனுடைய அதாவது முதுகு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த முள்ளந்தண்டின் ஆக கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு மட்டும் உக்காமல் மக்கி போகாமல் மிஞ்சி இருக்கும் என்று அல்லாஹுடைய சொல்லிவிட்டு எப்படி சொல்கிறார் பாருங்கள், வமின்ஹு, அதிலிருந்துதான் யுரக்கபுல் ஹல்கு யௌமல் கியாமா, மறுமை நாளில் மனிதர்களுடைய உடம்புகள் கோர்க்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது அல்லாஹுடைய அத்தாட்சி. அல்லாஹ் எப்படி கோர்ப்பான், எப்படி மனிதர்களை மீண்டும் உருவாக்குவான், இதெல்லாம் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய குதிரத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை 1000 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே என்ன சொன்னார்கள்? மனித உடம்பில் எதுவும் மிஞ்சாவிட்டாலும் இந்த பகுதி மட்டும் அப்படியே இருக்கும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து மனிதர்களை உருவாக்கி மீண்டும் எழுப்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எங்கு இடம்பெறுகிறது? புகாரியிலே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரா ராதில் என்ன சொல்கிறான்? இந்த சூறாவில் ஆரம்பத்தில் இவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். பல் அஜிபு அன் ஜாஅஹும் முன்திரும் மின்ஹும் ஃபகாலல் காஃபிரூன ஹாதா ஷைஉன் அஜீப், அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது ஆச்சரியமான ஒரு விஷயம். தாலிக ரஜும் பஈத், மீண்டும் எழும்பி வருவது என்பதெல்லாம் தொலை தூரமான ஒரு விஷயம், அசாத்தியமான விஷயம் என்று இவர்கள் பேசிக்கொள்கிறார்களே, இதுதான் ஆச்சரியமானது. அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான்? வஇன் தஅஜபு, நபியே நீங்க ஆச்சரியப்படுவதாக இருந்தால், ஃபஅஜபுன் கௌலுஹும், அவர்கள் பேசிக்கொள்கிற விஷயம்தான் ஆச்சரியமானது. அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள்? ஐதா குன்னா துராபன் ஐன்னா லஃபி ஹல்கின் ஜதீத், நாங்கள் மண்ணாக ஆன பிறகு மீண்டும் ஒரு புதிய படைப்பாக வருவோமா என்று அவங்க கேட்கிறாங்களே, இப்படி அவர்கள் கேட்பதுதான் நபியே ஆச்சரியமானது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆக இந்த சூறாவில் முதலாவது மறுமையில் நாம் எல்லோரும் எழுப்பப்படுவோம் என்பதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற முதலாவது விஷயம் என்ன? தன்னுடைய அறிவை அல்லாஹு தஆலா சான்றாக சொல்கிறான். மனிதர்கள் அடக்கப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும், நாம் அவர்களை மீண்டும் உயிர்ப்பிப்போம் என்று அல்லாஹ் முதலாவது நமக்கு இந்த சூறாவினூடாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது ஒரு வகையில் அல்லாஹ் பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களை எழுப்புவது என்பது அவனுடைய பார்வையில் மிக சிறிய விடயம். ஏனென்றால் அல்லாஹ் அதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது பற்றி அல் குர்ஆனிலே நிறைய இடங்களில் வருவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய வசனம் சூரா காஃபிரில் பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்லி அக்பரு மின் ஹல்கின் நாஸ், வானங்களையும் பூமியையும் படைப்பது என்பது, நாம் இந்த வானங்களையும் பூமியெல்லாம் படைத்திருக்கிறோம்,
இந்த படைப்பு என்பது அக்பரு மின் ஹல்கின்னாஸ், மனிதர்களை படைப்பதை விட எவ்வளவோ பெரியது. அப்படி என்றால் மனிதர்களை மீண்டும் படைப்பது என்பது அல்லாஹ்வுக்கு சாதாரணமான விடயம். இதற்கு சொல்லுவார்கள், சிறிய ஒரு விடயத்தை உணர்த்துவதற்காக அதைவிட பெரிய ஒரு விடயத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்லி நமக்கு உணர்த்துகிறான். லஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்லி அக்பரு மின் ஹல்கின் நாசி, வானங்களையும் பூமியையும் நாம் படைத்திருப்பது என்பது மனிதர்களை படைப்பதை விட எவ்வளவோ பெரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, வலாகின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் இதை உணராமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதே விடயத்தை அல்லாஹ் சூரத்துல் காஃபில் விரிவாக பேசுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதர்களை படைப்பதை விட வானங்கள் பூமியை படைப்பது பெரிய விடயம் என்று அல்லாஹ்வுடைய பார்வையில் அது சிறியது. அல்லாஹ்வுக்கு குன் ஃபயக்கூன் என்பதுதான் ஆகு என்றால் எந்த படைப்பாகினாலும் ஆகிவிடும். ஆனால் மனிதர்களுக்கு விளங்குகிற விதத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களை படைக்கிறத பற்றி நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க, நீங்கள் பாருங்கள் இந்த வானங்களும் பூமியையும் அதையே நாங்கள் படைத்து விட்டோம், உங்களை மீண்டும் எழுப்புவது சாதாரணமான ஒரு விஷயமா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். இந்த ஒரு தர்க்கத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் காஃபில் விரிவாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சூரத்துல் காஃப் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனங்கள் வரை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அஃபலம் யந்துரு இலஸ் ஸமாஇ, ஆகாயத்தை அவர்கள் பார்க்க கூடாதா? எப்படி அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஆகாயத்தை அவர்கள் பார்க்க கூடாதா? அஃபலம் யந்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும், தங்களுக்கு மேலால், தங்களுடைய தரைக்கு மேலால் இருக்கக்கூடிய இந்த விண்வெளியை அவர்கள் பார்க்க கூடாதா? கைஃப பனைனாஹா, நாம் எப்படி அதை கட்டியிருக்கிறோம் என்று. இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? அஃபலம் யந்துரு இலஸ் ஸமாஇ, ஆகாயத்தை சற்று பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள் என்கிற இந்த வார்த்தை நீங்கள் பார்த்தாலே புரிந்துவிடும் என்பதற்கான அர்த்தம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு நலர இலா என்று சொல்வார்கள். ஒன்றை சாதாரணமாக கண்ணால் பார்ப்பதற்கு இந்த வார்த்தையை பாவிப்பார்கள். சிந்தித்து பார்ப்பதற்கு தஃபக்கர என்ற வார்த்தை பாவிப்பார்கள். அல்லது நலர ஃபீஹி, ஒன்றில் உற்று பார்த்து அவதானித்து ஆராய்ச்சியோடு பார்ப்பது என்கிற வார்த்தையை அல்லாஹ் பாவிக்காமல் எப்படி அல்லாஹ் பாவிக்கிறான்? சாதாரண ஒரு பாமரன் ஆகாயத்தை பார்க்கட்டுமே, சிந்தித்துத்தான் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிந்தித்து பார்ப்பது எங்களுடைய அறிவை அதிகப்படுத்தும், அல்லாஹுடைய பயத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஆனால் சாதாரணமாக நீங்கள் வானத்தை பார்த்தால் கூட இது எப்படி அப்பா சாத்தியம் என்று நீங்கள் உணர வேண்டாமா? அஃபலம் யந்துரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வியாக கேட்கிறான். அஃபலம் யந்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா வஸய்யன்னாஹா வமா லஹா மின் ஃபுரூஜ், அதை அழகுபடுத்தி இருக்கிறோம், அதில் எந்த ஒரு துளைகளும் இல்லாமல் அப்படியே செம்மையாக நாங்கள் ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியே பேசிக்கொண்டு போகிறான். அஃபலம் யந்துரு இலஸ் ஸமாஇ ஃபௌகஹும் கைஃப பனைனாஹா வஸய்யன்னாஹா வமா லஹா மின் ஃபுரூஜ் வல் அர்ள மதத்னாஹா வஅல்கைனா ஃபீஹா ரவாசிய வஅம்பத்னா ஃபீஹா மின் குல்லி ஸௌஜின் பஹீஜ் தப்ஸிரத்தன் வதிக்ரா லிகுல்லி அப்தின் முனீப், இந்த பூமியை நாங்கள் விரிவாக்கி இருக்கிறோம், அதில் மலைகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். தப்ஸிரத்தன் வதிக்ரா லிகுல்லி அப்தின் முனீப், சிந்திக்கின்ற கட்டுப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் இது தெளிவான சான்று என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பிறகு அல்லாஹ் விடாமல் தொடர்ச்சியாக பேசுவதை பாருங்கள். வனஸ்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலே இருந்து நாங்கள் நீரை நாங்கள் இறக்கி வைத்தோம். மாஅன் முபாரகா, பரக்கத் பொருந்திய நீரை நாங்கள் இறக்கி வைக்கிறோம், அபிவிருத்திக்கான நீரை நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபஅம்பத்னா பிஹி ஜன்னாத்தின், அதன் மூலம் பல சோலைகளை நாங்கள் முளைக்கச் செய்கிறோம். வஹப்பல் ஹசீத், அறுவடைகளின் வித்துக்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். வன்னஹ்ல பாசிகாத்தின் லஹா தல்உன் நதீத், நீங்கள் பேரிச்ச மரங்களை பாருங்கள், அதனுடைய ஓலைகள் அடுக்கடுக்காக இருக்கின்றன. லஹா தல்உன் நதீத், அதற்கென்று நீண்ட ஓலைகள் இருக்கின்றன என்றெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு இதெல்லாம் அல்லாஹ் ஒன்றாக சொல்லுகிறான். இதை ஏன் சொல்ல வேண்டும்? நீங்கள் மீண்டும் நாங்கள் படைப்போம் என்பதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இது எல்லாத்தையுமே நாங்கள் படைச்சிருக்கிறோமே, இது குறித்து நீங்கள் ஏன் சந்தேகப்படவில்லை?
இந்த எங்களுடைய இந்த அதிகாரம், இந்த எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய அந்த செல்வாக்கு, இவ்வளவு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோமே, இதில் உங்களுக்கு சந்தேகம் வரவில்லை, மீண்டும் மரணித்த பிறகு எழும்புவோம் என்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு சந்தேகமா? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். சொல்லிவிட்டு இதில் ஆச்சரியமான வசனம் என்னவென்றால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், இதெல்லாம் பேசிட்டு வந்து அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்கல் ஹுரூஜ், இப்படித்தான் நீங்கள் மீண்டும் வெளியே வருவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது எல்லாத்தையும் அல்லாஹ் பேசிட்டு வந்து ஏன் இதோடு டச் பண்ண வேண்டும்? கதாலிக்கல் ஹுரூஜ், இப்படித்தான் நீங்கள் மண்ணுக்குள்ளே இருந்து வெளியே வருவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இதனால் தான் சூரா யாசினை எடுத்து பாருங்கள். சூரா யாசின் 81வது வசனத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், அவலைஸல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த பிகாதிரின் அலா அய்யஹ்லுக மிஸ்லஹும், வானங்களையும் பூமியையும் படைத்த இறைவன் சக்தியற்றவனா? பிகாதிரின் அலா அய்யஹ்லுக மிஸ்லஹும், அது போன்ற ஒன்றை அல்லாஹ் படைப்பதற்கு அவன் என்ன சக்தி இல்லாமல் உள்ளவனா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் படைத்த இறைவனுக்கு மீண்டும் உங்களை படைப்பது என்ன சாதாரணமான விஷயம் இல்லையா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் சூரத்துல் கஹ்ஃபை எடுத்து பாருங்கள். சூரத்துல் கஹ்ஃபில் நீண்ட காலம் அந்த குகையிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அம் ஹசிபித அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் வர் ரகீம், கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். அவர்களோடு ஒரு ஏடும் இருந்தது, நீண்ட காலமாக அது அவர்களோடு இருந்தது. பல ஆண்டு காலங்கள் அதிலே அவர்கள் தூங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பேரில் அல்லாஹு தஆலா வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் அவர்களை பிரட்டி பாதுகாத்து அல்லாஹ் நீண்ட காலமாக அந்த குகையிலே அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். வைத்துவிட்டு எழுப்புவது என்றால் அது சாதாரணமான விஷயமா? அசாதாரணமான ஒரு விஷயம். அந்த அசாதாரணமான விஷயத்தை அல்லாஹு தஆலா செய்துவிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அம் ஹசிபுத அன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர் ரகீமி கானு மின் ஆயாத்தினா அஜபா, இப்படி நாங்கள் செய்தது எங்களுடைய அத்தாட்சிகளில் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா செய்துவிட்டு அல்லாஹ் எப்படி கேட்கிறான், இது எங்களுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இதைவிட மிகப்பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். சாதாரணமாக குகையில் பல ஆண்டு காலங்கள் அவர்களை தூங்க வைத்துவிட்டு எழுப்புவது என்பது எங்களுடைய அத்தாட்சிகள் உள்ளதாக இருந்தாலும் பெரிய அத்தாட்சிகள் என்று நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீங்கள் மரணித்த பிறகு எழுப்புவது என்பது அவனுடைய பார்வையில் ஆச்சரியமான விஷயம் அல்ல. வலைக்கும் ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ் خير جزاكم الله الحمد لله بخير طيبين بخير الحمد لله. ஆக நீண்ட காலங்கள் அவர்கள் தூங்கி அவர்களை அல்லாஹ் மீண்டும் எழுப்பியதை அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ் மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை என்று அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறான் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களை, மறுமை நாளில் மனிதர்கள் எழுப்பப்படுவது என்பது சத்தியமான ஒரு உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது வகையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமை நாள் என்பது யௌமுல் பஅஸ், நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவது என்பது உண்மையான விடயம் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். மூன்றாவது அடிப்படை, மூன்றாவது எந்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறான் என்றால், உங்களைப் போலவே நாங்கள் பல விஷயங்களை உருவாக்குகிறோம். உங்களைப் போலவே நீங்கள் இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து மீண்டும் உங்களை எப்படி நாங்கள் உயிர்ப்பிக்கிறோமோ அதுபோன்று பல விஷயங்களை நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம் அல்லவா? இது என்னவென்றால் சமமான இரண்டு பொருட்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு உணர்த்துகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று பாருங்கள். வாஹியைனா பிஹி பல்ததம் மைதா, நாங்கள் வானத்திலே இருந்து நீரை இறக்கிய பிறகு நிலத்திலே இருந்து நாங்கள் ஒவ்வொரு பயிர்களையும் உருவாக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, கதாலிக்கல் ஹுரூஜ், அவ்வாறுதான் உங்களையும் நாங்கள் நிலத்திலே இருந்து உயிர்ப்பிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கு பாவிக்கிற வார்த்தை என்ன? அஹ்யைனா, உயிர்ப்பிக்கிறோம். எதை கொண்டு? பிஹி,
அந்த நீரை கொண்டு உயிர்ப்பிக்கிறோம். பல்தத்தம் மைத்தா, மரணித்து வறண்டு போய் இருக்கக்கூடிய, அல்லாஹ் வறட்சியான பூமிக்கு மைத்தா என்று சொல்லுகிறான், மையத்தான பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வார்த்தையில் எவ்வளவு நுணுக்கம் இருக்குது சகோதரர்களே. ஏனென்றால் நாங்கள் மரணிக்க போகிறோம், மரணித்த பிறகு நாம் எழுப்பப்படுவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி அளித்திருக்கிறான். எப்படி நாங்கள் எழுப்புவோம் என்றால், மரணித்த பூமியை எப்படி நாங்கள் நீரை கொண்டு உயிர்ப்பிக்கிறோமோ அதுபோன்று நீங்கள் மரணித்த பிறகு உங்களை உயிர்ப்பிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எங்களையும் புட்பூண்டுகளையும் அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான். புட்பூண்டுகளும் நிலத்துக்கு கீழால் இருந்துதான் வெளியே வருகின்றன, நீங்களும் அது போன்றுதான் அடக்கப்பட்ட பிறகு நிலத்துக்கு கீழால் இருந்து வெளியே வருவீர்கள். இரண்டுக்கும் இடையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி பேசுகிறான் என்று பாருங்கள். அதை நம்புகிறீர்கள், இதையே நீங்கள் நம்பவில்லை. பல ஆண்டு காலங்களாக வித்தாக நிலத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹ்வுடைய நீரின் மூலம் வெளியே வருகிறது என்றால், அது சாத்தியம் என்றால், நீங்கள் அடக்கப்பட்ட பிறகு ஏன் வெளியே வர முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பதை நாங்கள் பார்க்கலாம். இது அல்லாஹ்வுடைய இரண்டாவது, அதாவது மிக முக்கியமான உணர்த்துதலாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? சும்ம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி, சூர் பிறகு ஊதப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஃபலா யஸ்மஉஹு அஹதுன் இல்லா அஸ்வாலிதன், அந்த சூர் ஊதப்பட்டால் சத்தம் ஒன்று கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சூர் ஊதப்பட்ட உடனே மனிதர்கள் மூர்ச்சையாகி கீழே விழுவார்களே, அவர்கள் நிலத்தில் விழுகிற அந்த சத்தம் இருக்கிறது, அது கேட்டுக்கொண்டிருக்கும். அதை தவிர வேறு எந்த ஓசையும் கேட்காது. எப்படி சொல்லுகிறார்கள்? ஃபலா யஸ்மஉஹு அஹதுன் இல்லா அஸ்வாலிதன், ஒரு ஆள் விழுந்தால் அது எப்படி ஒரு ஓசையாக காதிலே படபட அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குமோ, அது மாதிரி மனிதர்கள் ஒவ்வொருவராக மூர்ச்சையாகி விழுந்து விழுந்து கொண்டே இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த சூர் ஊதுகிற சத்தத்தை முதலாவது ஒரு மனிதர் கேட்பார். அந்த மனிதர் யார் என்றால், யலூது ஹௌல இப்லிஹி, அதாவது தன்னுடைய ஒட்டகத்திற்காக தண்ணீர் சேகரித்து வைத்திருப்பார்களே ஹவுல், அந்த ஹவுலை சுற்றி அதை பராமரித்து கொண்டு ஒரு மனிதர் இருப்பார். அந்த மனிதர் தான் முதலாக சூர் ஊதப்படுகின்ற ஓசையை முதலாவது கேட்பார். கேட்டுவிட்டு அவர் மூர்ச்சையாகி விழுந்து விடுவார். வயஸ்அகுன் நாசு, மனிதர்களும் மூர்ச்சையாகி என்ன செய்து விடுவார்கள்? விழுந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, சும்ம யுன்ஸிலுல்லாஹு மதரன், பிறகு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒரு மழையை இறக்குவான். மலையை இறக்கிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மலையை இறக்கிய பிறகு ஃபதன்புது மின்ஹு அஜ்சாதுன் நாஸ், அதிலே இருந்து மனிதர்களுடைய உடம்புகள் முளைக்க ஆரம்பிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சும்ம யுன்ஃபஹு ஃபீஹி உஹ்ரா, பிறகு இரண்டாவது சூர் ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமு யன்துரூன், பிறகு அவர்கள் எழுந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். சும்ம யுகாலு, பிறகு அவர்களுக்கு சொல்லப்படும், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று அவர்களை நோக்கி அழைக்கப்பட்டு ஹலும்ம இலா ரப்பிக்கும், எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் போங்க அப்படி என்று சொல்லப்படும். வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களை நிறுத்துங்கள், ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு முன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படும் என்கிற செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த செய்தியிலும் ரசூலுல்லாஹ் எதை வைத்து சொல்கிறார்கள்? மழை இறக்கப்படும், மழை இறக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய உடம்புகள் முளைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இது ரசூலுல்லாஹ் சொன்னால் ஈமான் கொண்டவர்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? மரணித்த ஒரு பூமியை எப்படி நாங்கள் நீரின் மூலம் உயிர்ப்பிப்போமோ அதை மாதிரி தான் கதாலிக்கல் ஹுரூஜ், நீங்களும் நிலத்திலே இருந்து வெளியே வரப்போகிறீர்கள். எவ்வளவு தத்ரூபமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பேசுகிறார்கள் என்பதை நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைய பேரை மரணிக்க செய்து உயிர்ப்பித்திருக்கிறான். இதை எங்கு அல்லாஹ் சொல்லுகிறான்? உலகத்தில் வாழுகின்ற பொழுதே மரணிக்க செய்து அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உயிர்ப்பித்திருக்கிறான். இது எங்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான்?
அல் குர்ஆனில் பல இடங்களில் பல சம்பவங்களில் அல்லாஹு தாலா சொல்கிறான். உதாரணமாக வயது குல்தும் யா மூசா லன் நுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன், அவங்க என்ன சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்து ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன், அல்லாஹ்வை நாங்கள் வெளிப்படையாக பார்க்க வேண்டும், பார்க்கிற வரை நாங்கள் உங்களை ஈமான் கொள்ளவே மாட்டோம் என்று சொன்னார்கள். லன்னுமின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹ்ரதன் ஃபஅஹத்ஹுமுஸ் ஸாயிகத்து, அவர்களை எது பிடித்து கொண்டது? திடுக்கிடுகின்ற அந்த சத்தம் அவர்களை பிடித்து கொண்டது. அவர்களை அல்லாஹு தாலா மரணிக்க செய்கிறான். பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? சும்ம பஅஸ்னாகும் மின் பஅதி மௌத்திக்கும், நீங்கள் மரணித்த பிறகு நாம் உங்களை உயிர்ப்பித்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி பனு இஸ்ரவேலர்களுடைய இன்னொரு சம்பவத்தையும் அல்லாஹு தாலா சொல்கிறான். அலம் தர இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஹதரல் மௌத், ஆயிரக்கணக்கானவர்களாக அவர்கள் இருக்கும் நிலையில் அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு மரணத்தை பயந்து அவர்கள் வெளியேறி சென்றார்கள். அதற்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அந்த ஊரில் ஒரு நோய் ஏற்பட்டது, அதனால் வெளியேறி சென்றார்கள். ஏதோ மரணத்தை பயந்தவர்கள் வெளியேறி சென்றார்கள் தங்களுடைய வீடுகளை விட்டும். அல்லாஹு தாலா அவர்களை நோக்கி என்ன சொல்கிறான்? ஃபகால லஹுமுல்லாஹு மூத்து, நீங்கள் எல்லோரும் மரணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் மரணிக்கிறார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான் சும்மா அஹ்யாஹும், பிறகு அவர்களை அல்லாஹ் உயிர்ப்பித்தான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் உள்ளது. ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின், ஒரு ஊரை தாண்டி ஒரு மனிதர் போகிறார். வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அது அப்படியே அழிந்து போய் இருக்கிறது. ஒரு ஊரை தாண்டி ஒரு மனிதர் போகிறார். இந்த சம்பவம் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் சூரத்துல் பக்ராவில். அவு கல்லதி மர்ர அலா கரியத்தின் வஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா, அது அப்படியே அழிந்து போயிருக்கிறது. அப்பொழுது அவர் கேட்கிறார், இந்த அழிந்து போயிருக்கக்கூடிய எவ்வளவு சேதாரணமான இந்த ஊரை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான்? அல்லாஹ்வுடைய அந்த சக்தியின் மீது அவருக்கு சந்தேகம் வருகிறது. அல்லாஹு தாலா அவர் அப்படி பேசியதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அமாத்தஹுல்லாஹு மிஅத ஆமின், 100 வருடங்கள் அல்லாஹு தாலா அவரை மரணிக்க செய்கிறான். சும்ம பஅதஹு, பிறகு அவரை அல்லாஹு தாலா எழுப்பினான். கால கம் லபிஸ்த, கால லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌமின், ஒரு நாள் அல்லது ஒரு பாதி நாள் தான் நான் தூங்கினேன் என்று அவர் சொல்கிறார். இந்த சம்பவத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சான்றாக சொல்கிறான். சகோதரர்களே, உலகத்திலேயே அல்லாஹ் மரணிக்க செய்து உயிர்ப்பித்தவர்களில் அஸ்ஹாபுல் கஹஃப் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த சம்பவத்தையும் நாங்கள் உதாரணமாக எடுக்கலாம். இது அல்லாஹ்வுடைய பாத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்துக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு பிராக்டிக்கலான ஒரு உதாரணம். அதே குர்ஆன் வசனம் தாண்டி போகின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது மிக உறுதியான நம்பிக்கை வைத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பறவைகளை கிழித்து ஒவ்வொரு மலைகளிலும் நீங்கள் வெய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு அவற்றை நீங்கள் அழைத்தால் அவைகள் விரைந்து உங்களை நோக்கி வரும் என்கிற அந்த சம்பவத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்கு பேசுகிறான்? சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வல்லமையை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த குர்ஆன் வசனங்கள் மாத்திரமே போதுமானது. நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எழுப்புவான் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இது எந்த அடிப்படை அல்லாஹ் எங்களுக்கு உணர்த்துகிறான் என்றால், உங்களை போலவே உள்ளவைகளை அல்லாஹ் மரணிக்க செய்து உங்களை போல உள்ளவற்றையே அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறானே, அதுபோன்றுதான் உங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணிக்க செய்து மறுமை நாளில் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காஃபிலே உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான். எப்படி உணர்த்துகிறான்? நீங்கள் முதலாவது எப்படி படைக்கப்பட்டீர்கள்? அந்நஷ்அத்துல் ஊலா, இதற்கு என்ன சொல்வார்கள்? அந்நஷ்அத்துல் ஊலா, முதலாவது நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள், அதுபோன்றுதான் நீங்கள் இல்லாத நிலைமையில் உங்களை ஆரம்பமாக படைத்த இறைவனுக்கு உருவாக்கிய பிறகு மீண்டும் உருவாக்குவது கஷ்டமா? உங்களை ஏற்கனவே அல்லாஹு தாலா படைத்து விட்டான். இந்த உலகத்திலே 63 வருடங்கள் 70 வருடங்கள் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள்.
உங்களை உருவாக்கி சிறப்பான கைகளை தந்து கண்ணை தந்து வாழ வைத்து எலும்புமாக இருந்து தோலாக ஆக்கி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சதைகளாக மாற்றி உங்களை அழகான ஒரு உருவமாக வடிவமைத்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை உருவாக்கிய பிறகு மீண்டும் உருவாக்குவதில் ஏன் உங்களுக்கு சந்தேகம் வருகிறது? இந்த தர்க்கத்தை நீங்கள் அல் குர்ஆனில் அதிகமான இடங்களில் பார்க்கலாம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. உதாரணமாக சூரத்துல் மரியமில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வயக்கூலுல் இன்சானு ஐதாமா மித்து லஸௌஃப உக்ரஜு ஹய்யா. மனிதன் கேட்கிறான், ஐதாமா மித்து லஸௌஃப உக்ரஜு ஹய்யா, நான் மரணித்து விட்டால் மீண்டும் உயிருள்ள நிலையில் எழுப்பப்படுவேனா என்று அவன் கேட்கிறான். அவலா யذ்குருல் இன்சானு அன்னா ஹலக்னாஹு மின் கப்லு வலம் யகு ஷைஆ, மனிதன் கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டாமா? அன்னா ஹலக்னாஹு மின் கப்லு, இதற்கு முதல் அவனை நாங்கள் எப்படி படைத்தோம் என்று அவன் கொஞ்சம் ஞாபகித்து பார்க்க வேண்டாமா? வலம் யகு ஷைஆ, எதுவுமே இல்லாத ஒருத்தனாகவே அல்லவா அவன் இருந்தான் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்றால், இது உங்களுக்கு தெரியாத விஷயமும் இல்லை. வலக்கத் அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா, சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முதலாவது நீங்க எப்படி உருவானீங்க என்று உங்களுக்கு நல்லா தெரியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதை விரிவாக சூரத்துல் ஹஜ்ஜிலே பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்குந்தும் ஃபீ ரைபி மினல் பாசி, மீண்டும் எழும்புவதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபைன்னா ஹலக்னாக்கும், நாங்கள் தானே உங்களை படைத்தோம், படைத்தோம் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நீண்ட வசனத்தில் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் ஹஜ்ஜில் ஆரம்ப வசனங்களை கட்டாயம் எடுத்து வாசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் யாசீனில் பேசுவதை பாருங்கள். வதரப லனா மஸலன், எங்களுக்கு உதாரணம் சொல்லி கொண்டிருக்கிறான். வனசிய ஹல்கா, அவன் எப்படி படைக்கப்பட்டான் என்று அவன் மறந்து விட்டானே. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான், கால மை யுஹில் இலாம வஹிய ரமீம், மக்கி மண்ணாகி போன பிறகு யார் உயிர்ப்பிப்பார் என்று அவன் கேட்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், யுஹ்யீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, ஆரம்பமாக எவன் படைத்தானோ அவன் தான் மீண்டும் படைக்கப் போகிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இந்த தர்க்கத்தை அல்லாஹ் சூரத்துல் காஃபில் 15வது வசனத்திலே பேசுகிறான். எப்படி பேசுகிறான்? அஃபஅஈனா பில் ஹல்கில் அவ்வல், முதலாவது படைப்பை படைக்க முற்பட்டு நாங்கள் சக்தியற்றவர்களாகவா இருந்தோம் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அதே தர்க்கத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கும் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். பல்ஹும் ஃபீ லப்ஸின் மின் ஹல்கின் ஜதீத், மீண்டும் படைக்கப்படுவதில் அவர்கள் சந்தேகத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் காஃபில் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுவதாக சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? கதபனி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை பொய்ப்பிக்கிறான். வலம் யகுன் லஹு தாலிக், பொய்ப்பிப்பதற்கு அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஆனால் அவன் என்னை பொய்ப்பிக்கிறான். வஷதமனி வலம் யகுன் லஹு தாலிக், எனக்கு அவன் ஏசுகிறான், அவ்வாறு அவன் ஏசுவதற்கு எந்த அதிகாரமும் அவனுக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டு, ஃபஅம்மா தக்தீபுஹு இய்யாய, அவன் என்னை பொய்ப்பிப்பது என்றால் என்ன? ஃபஸஅம அன்னி லா அக்திரு அன் உஈதஹு, அவன் என்னை பொய்ப்பிக்கிற விடயம் என்றது என்ன தெரியுமா? அவன் கருதி கொண்டிருக்கிறான், நான் எப்படி மீண்டும் அவனை உயிர்ப்பிப்பேன் என்று அவன் கற்பனை பண்ணி அதை பொய்யாக்கி கொண்டிருக்கிறான். இதுதான் அவன் என்னை பொய்யாக்குகின்ற விடயம். வஅம்மா ஷத்முஹு இய்யாய, அவன் எனக்கு ஏசுகிற விடயம் எது என்று கேட்டால் அவன் எனக்கு பிள்ளை இருப்பதாக சொல்கிறான். இந்த இரண்டும் அவனுக்கு உரிமை கிடையாது இவ்வாறு பேசுவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா சூரத்துல் காஃபில் அவன் பேசக்கூடிய அடுத்த ஒரு தர்க்கம். அடுத்த விடயம் என்ன? அல்லாஹ் இன்னொரு வகையில் தொடர்ச்சியாக பேசுகிறான். இதற்கு முதல் எத்தனையோ சமூகத்தார் பொய்ப்பித்தார்கள். கஸபத் கப்லஹும் கௌமு நூஹி வ அஸ்ஹாபுர் ரஸ்ஸி வ ஸமூத், அதாவது இதற்கு முதல் எத்தனையோ சமூகத்தார் பொய்ப்பித்து கொண்டிருந்தார்கள். அஸ்ஹாபுல் ஐக்கா, இப்படி பல பேரை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவர்களையெல்லாம் அழித்து விட்டோம், ஏனென்றால் இவர்கள் எம்மை பொய்ப்பித்து கொண்டிருந்தார்கள் என்கிற வரலாற்று சான்றையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உதாரணமாக சொல்கிறான். அதுபோன்று அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 16வது வசனத்திலே இருந்து
20வது வசனங்கள் வரை எடுத்து பாருங்கள். இந்த 16வது வசனங்கள் முதல் 20வது வசனங்கள் வரை அல்லாஹ் மரணத்தை பற்றி பேசுகிறான். ஏன்னா ஒரு மனிதன் மரணிக்கும் பொழுதே விளங்கிவிடும் தான் மீண்டும் என்ன செய்யப்படுவேன் என்று, எழுப்பப்படுவேன் என்று விளங்கிவிடும். அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மரணத்தை பற்றி அல்லாஹ் விலாவாரியாக இந்த வசனங்களில் பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத். அவனுடைய பிடரி நரம்பை விட நாங்கள் நெருக்கமாக இருக்கிறோம். அவனுடைய உள்ள மூசலாடுகிற எல்லாவற்றையும் நாங்கள் அறிவோம். இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமாலி. அவனுடைய வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய சகல விடயங்களையும் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கை அத்தனையும் சுருக்கமாக அவன் என்ன செய்தானோ எல்லா விடயங்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் புரிந்து கொள்வான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், யௌமுல் பஅஸோடு இணைத்து பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் மரணிக்கின்ற தருவாயிலேயே புரிந்து கொள்ளலாம், மறுமை என்கிற ஒன்று உள்ளது. நாளை மறுமை நாளில் அந்த நிகழ்வுகளின் பொழுது நீங்கள் மீள எழுப்பப்படுவீர்கள் என்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் முத்தாய்ப்பாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது எல்லாவற்றையும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பேசிவிட்டு வந்து மரணத்தை பற்றி பேசி முடித்தவுடன் அல்லாஹ் மீண்டும் எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான்? 20வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். வனுஃபிஹ ஃபிஸ் சூரி, சூர் ஊதப்படும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்திலே இருந்து 35வது வசனங்கள் வரை எடுத்து பாருங்கள். இந்த வசனங்களில் அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் இடையில் மஹ்ஷர் மைதானத்தில் என்ன சம்பாஷணை இடம்பெறும் அல்லாஹு தஆலா பேசுகிறான். மலக்குமார்கள் என்ன பேசுவார்கள்? அவனுடைய அனைத்து காரியங்களையும் அவர்கள் பதிவு செய்து கொண்டு வந்து இதுதான் இவனுடைய செயற்பாடுகள் என்று அல்லாஹ்விடத்திலே முன்வைப்பார்கள். ஷைத்தான் அந்த இடத்திலே கலண்டு கொள்வான். இறைவா, இவன் தான் வழிகட்டிலே போனான், எனக்கும் இவனுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது என்று மஹ்ஷர் மைதானத்திலே அவன் இருந்து கொண்டு பேசுவான். அந்த நேரத்தில் ஃபக்கஷஃப்னா அன்க கிதாஅக, இதுவரை நீங்கள் எழுப்பப்படுவதில் சந்தேகமோடு இருந்தீர்கள், உங்களுடைய திரை இப்பொழுது நீக்கப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா பேசுவான். அல்லது ஜஅல மா அல்லாஹ், அல்லாஹ்வோடு யார் ஷிர்க்கு வைக்கக்கூடிய இணை கற்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் நீங்கள் நரகத்திலே போடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். பயங்கரமான விஷயங்கள் சொல்லப்படும். அப்படி பயங்கரமான விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வந்து அல்லாஹ் பிறகு சுவர்க்கத்தை பற்றி பேசுகிறான். சுவர்க்கத்திலே நல்லவர்கள் நுழையுங்கள் என்று சொல்லப்படும். அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள், அவர்களுக்கு தேவையான எல்லா விடயங்களும் சுவர்க்கத்திலே உண்டு என்று அல்லாஹ் பேசுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் அறிவோடு எங்களை பேசிக்கொண்டு வருகிறான். வந்து இறுதியாக அல்லாஹ் எங்களை அச்சுறுத்துகிறான். எப்படி அச்சுறுத்துகிறான்? நீங்கள் நம்புங்கள், நம்பாமல் இருந்து கொண்டு போகலாம், ஆனால் இது எல்லாமே நடக்க போகிறது. வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக்கி, நிச்சயமாக நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி நிச்சயமாக சக்ராத்துல் ஹால் என்கிற ஒரு நிலைமை வந்தேதான் ஆக போகிறது. தாலிக்கமா குந்த, அதாவது நீங்கள் அதை விட்டும் ஒரு பொழுதும் விலகி தப்பி ஓடவே முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக்கொண்டே வருகிறான். அல்லாஹ்வுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை என்ன வருகிறது என்றால், அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். ஏனென்றால் நீங்கள் மறுமையை நம்புங்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் மனிதன் என்பவன் சில நேரம் ஆசாபாசங்களுக்கு அடிமைப்பட்டு மறுமை நம்பிக்கையில் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் பல வழிகளிலெல்லாம் எங்களை அல்லாஹ் உணர்த்தி கொண்டே இருக்கிறான். நரகத்திலே இருந்து எங்களை என்ன செய்வதற்காக? பாதுகாப்பதற்காக என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்புள்ள சகோதரர்களை, 36வது வசனத்திலே இருந்து இறுதி 45வது வசனங்கள் வரை இந்த சூராவினுடைய முடிவுரை சொல்லப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இறுதியாக இந்த சூராவினுடைய அந்த தர்க்கம் எல்லாவற்றையும் அல்லாஹ் பேசிக்கொண்டு வந்து, உங்களைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலே படைத்தோம், அது போன்றுதான் மீண்டும் படைப்போம், எப்படி புற்பூண்டுகளை நாங்கள் படைக்கிறோமோ அது போன்று உங்களை மீண்டும் படைப்போம், இப்படி எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பேசிவிட்டு வந்து இறுதியாக முடிவுரையாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயத்தை நாங்கள் அழித்தோம், உங்களை விட பலமானவர்களை எல்லாம் நாங்கள் அழித்தோம், அதிலிருந்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டாமா? ஃபஹல் மின் மஹீஸ், இதில் யாராவது தப்பி போயிருக்கிறார்களா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா
அச்சுறுத்தலாக கேட்கிறான். அன்புள்ள சகோதரிகளை, கேட்டுவிட்டு வந்து இறுதியாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் முடிவுரையாக பேசுகிறான். பேசிவிட்டு வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறுதியாக பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். வஸ்தமிஅ, நபியே நீங்கள் செவியுறுங்கள். யௌம யுனாதில் முனாதி மிம் மகானின் கரீப், உங்களுக்கு மிக சமீபமான இடத்திலே இருந்து அழைப்பாளர் அழைக்கின்ற அந்த நாளை நீங்கள் செவியுறுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, சூறு ஊதுகிற அந்த நிலைமையில், மலக்குமார்கள் அருகாமையில் மனிதர்களுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு இருக்கிற அந்த நிலைமையில் நபியே உங்களுக்கு கேட்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதெல்லாம் நீங்க நம்பாம போகலாம், இதெல்லாம் அசாத்தியமான விஷயம் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகத்தில் பல பேர் இருக்கிறார்கள். எப்படி சொல்வார்கள்? அல்லாவை நாங்கள் கடவுளை நேரில் கண்டால் கூட நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கர்வம் பிடித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த கர்வம் பிடித்தவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இறுதியாக சொல்கிறான், உங்களை விட எத்தனையோ பலமானவர்களை எல்லாம் அழித்து விட்டோம். ஃபஸ்பிர் அலா மா யகூலூன், நபியே அவர்கள் உங்களை குறித்து, இந்த யௌமுல் பாஸை குறித்து ஏளனமாக பேசுவதை குறித்து நீங்கள் கவலையே படாதீர்கள், பொறுமையாக இருங்கள். இரவிலும் பகலிலும் நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள். அதுபார சுஜூது, சுஜூது செய்த பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நிலைத்து நின்று அல்லாஹ்வுக்காக தஸ்பீ செய்யுங்கள். அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் சொல்லுகிற வாசகங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு வந்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஸ்தமிஅ, நபியே எந்த கவலையும் பட வேண்டாம். வஸ்தமிஅ, நீங்கள் செவியுறுங்கள். யௌம யுனாதில் முனாதி மின் மகானின் கரீப், கண்ணு கட்டுகிற மிக சமீபமான தூரத்திலே இருந்து அழைப்பாளர் அழைக்கின்ற அந்த நேரத்தை நீங்கள் செவியுறுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ, இந்த சூராவினுடைய மொத்தமான சாரம்சமும் அங்கு முடிகிறது. ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ, அதுதான் எல்லா மனிதர்களும் நிலத்திலே இருந்து, கபறுகளிலே இருந்து வெளியே வருகின்ற நாள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, இன்னா நஹ்னு நுஹ்யி வ நுமீது வ இலைனல் மஸீர், நாங்கள் தான் உயிர்ப்பிக்கிறோம், நாங்கள் தான் மரணிக்க செய்கிறோம். வ இலைனல் மஸீர், எங்களிடம்தான் நீங்கள் மீண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய எப்படி வாசகங்கள் என்று பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை. யௌம தஷக்ககுல் அர்து அன்ஹும் சிராஆ, பூமி என்பது பிளந்து விடுகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் விரைந்து வருவீர்கள், விரைந்து வருவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, தாலிக ஹஷ்ருன் அலைனா யசீர், அது எங்களுக்கு மிக லேசான ஒன்று சேர்த்தல் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தாலிக ஹஷ்ருன் அலைனா யசீர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த வசனத்தை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதர்களை குறித்து அல்லாஹ் மிக கடுமையான ஒரு அச்சுறுத்தலோடு முடிப்பதை நாங்கள் பார்க்கலாம். நபியே, உங்களுடைய கடமை என்னவென்றால் அவர்களுக்கு எடுத்து சொல்வது. யார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், ஃபதக்கிர் பில் குர்ஆனி மை யகாஃபு வஈத், யாருக்கு உண்மையாகவே அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து பயம் இருக்கிறதோ அவங்களுக்கு விளங்கிக் கொள்வார்கள், அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் யௌமுல் பாஸ நோண்டி இருக்கிறது என்று. ஈமான் உள்ளவர்கள், கொஞ்சம் அல்லாஹ்வை குறித்து பயம் உள்ளவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் யௌமுல் பாஸ நோண்டி இருக்கிறது என்று. இதை தாண்டியவர்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் நபியே என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இறுதியாக அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதல் கூறி இந்த வசனங்களை நிறைவு செய்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சூறாவை இப்பொழுது நீங்கள் தனியாக சென்று வாசித்து பாருங்கள். அல்லாஹ் எந்த விதங்களிலெல்லாம் யௌமுல் பாஸை குறித்து பேசுகிறான் என்பதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹுடைய அந்த வல்லமையும் ஆற்றலும் எங்களுக்கு புரியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நம்பிக்கை எங்களுக்கு மிக அவசியம். ஏன் அவசியம் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வகையான பொறுமையையும் சந்தோஷத்தையும் எது கொடுக்கும் என்றால், மறுமையில் நாங்கள் மீண்டும் எழும்புவோம் என்கிற நம்பிக்கை தான் கொடுக்கும். இல்லை என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது. மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்பதில் சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள், மீண்டும் நாங்கள் எழுப்பப்படுவோம் என்கிற விஷயத்தில் நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய நன்மைக்கும் எந்த பிரதிகூலமும் அங்கு கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கும் தண்டனை இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள்.
பிரதியும் கிடையாது, தண்டனையும் கிடையாது என்றால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அர்த்தம் என்ன என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் யார் தவறு செய்ய முற்பாடுவார்கள் என்றால் யௌமுல் பாஸ் குறித்து நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் எல்லா வகையான தவறையும் செய்வார்கள். எப்பொழுது தவறு செய்யாமல் இருப்பார்கள் என்றால் இன்னொரு மனிதனுக்கு பயந்தால் மட்டும்தான் தவறு செய்யாமல் இருப்பார்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலைமை அதுதான். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு என்று எல்லா நிலைமையிலும் அவனோடு கண்காணிப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவன் யாரை பயந்து கொண்டே இருக்கிறான்? அல்லாஹ்வை பயந்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய அனைத்து காரியங்களுக்கும் அவன் அல்லாஹ்விடத்திலே வெகுமானத்தை எதிர்பார்க்கிறான். தான் செய்யக்கூடிய தவறுகள் ஏதாவது இருந்தால் மறுமை நாளில் அதற்கான தண்டனை கிடைத்து விடுமே என்று அவன் அச்சப்படுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த மறுமையினுடைய அந்த எழும்புதல் என்பதை நிராகரிக்கக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தி துன்யா வத்மஅன்னு பிஹா வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன். எவர்கள் எங்களுடைய அத்தாட்சிகள் குறித்து கவனமில்லாமல் இருக்கிறார்கள் என்றால், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, எங்களை சந்திப்பதற்கு ஆசை இல்லாதவர்கள்தான் எங்களுடைய அத்தாட்சிகள் குறித்து கவனஈனமாக இருக்கிறார்கள். வத்மஅன்னு பிஹா, இந்த உலகத்திலே தான் வாழ வேண்டும் என்று தன்னிறைவாக இந்த உலகத்தை ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தான் எங்களுடைய அத்தாட்சிகள் குறித்து கவனமில்லாமல் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த சூறாவில் நாங்கள் படித்த மிக முக்கியமான பாடங்களில் நாங்கள் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், அல்லாஹுடைய அறிவு நமக்கு சான்றாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதைவிட அபாரமான படைப்புகளை படைத்திருக்கிறான். உங்களை மீண்டும் படைப்பது சாதாரணமான விஷயம் என்கிற அந்த தர்க்கத்தை அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான். அடுத்ததாக உங்களை போன்றே நிறைய படைப்பினங்களை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறானே, உங்களை உயிர்ப்பிப்பது என்ன பெரிய விஷயமா என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கிறான். நாலாவதாக புட்பூண்டுகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வளர்க்க செய்வதை போல எப்படி உயிர்ப்பிக்கிறானோ அதுபோன்று உங்களை அல்லாஹ் உயிர்ப்பிப்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். வரலாற்று சான்றுகளை, ஆது, சமூது, அஸ்ஹாபுல் ஐகா, இந்த வரலாற்று சான்றுகளை அல்லாஹு தஆலா முன்வைத்து இவர்களை எல்லாம் அழித்தானே கர்வம் கொண்ட பொழுது, நீங்கள் யௌமுல் பாஸை மறுத்தால் அல்லது அதிலே நீங்கள் சந்தேகத்தோடு இருந்தால் உங்களுக்கும் இது போன்ற அழிவு வரும், அவர்களுக்கு வந்ததை போன்று என்று அல்லாஹ் அச்சுறுத்துகிறான். அப்படித்தான் என்றாலும் மரண தருவாய் என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சக்ராத்துல் ஹாலை நினைவுபடுத்துகிறான். அதற்கு பிறகு மரணித்த பிறகு அவர்களோடு இழுத்து கொண்டு வருவார்கள் மலக்குமார்கள் ஒவ்வொரு உயிர்களை மஹ்ஷர் மைதானத்தில். அதை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். அங்கு மலக்குமார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நரகத்திலே ஆக்களை போட்டு போட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிறைத்து விட்டு, ஹலீம் தலாத்தி, போதுமா, நிறைந்து விட்டாயா, மீண்டும் வேணுமா, ஹல்மிம் மசீத் என்று அல்லாஹு தஆலா அச்சுறுத்துகிறான். இப்படி அப்படியே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசிக்கொண்டு வந்து சுவர்க்கத்தை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். யௌமுல் பாஸ் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் மறுமை நாளில் உதுஹுலூஹா பிஸலாம், சாந்தியோடு சமாதானத்தோடு நீங்கள் சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுமே என்கிற விஷயத்தை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நினைவுபடுத்துகிறான். இப்படி எல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு முடிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆறுதல் சொல்லுகிறான். மூமீன்களை பார்த்து நையாண்டி பண்ணக்கூடியவர்கள் மறுமை நாள் ஒன்று கிடையாது. எதற்காக? தொழுகையுமாக, இபாதத்துமாக, சுஜூதுமாக, தஸ்பீகுமாக, நோன்புமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்று அலைகிறீர்கள். வாழ்க்கையை ஏன் வேஸ்டாக்குகிறீர்கள்? இந்த வாழ்க்கையில் எவ்வளோ அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா என்று உங்களை பார்த்து நையாண்டி பண்ணுகிறார்களே. யௌமுல் பாஸ் குறித்து உங்களை நோக்கி அவர்கள் கேள்வி கேட்கிறார்களே, ஃபஸ்பீர், பொறுமையாக இருங்கள், அலாமா யகூலூன், அவர்கள் சொல்வது குறித்து நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆறுதல் சொல்லி கொண்டு வந்து இறுதியாக அல்லாஹு தஆலா அச்சுறுத்தி, யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களை என்னிடம் விட்டு விடுங்கள், நபியே மூமீன்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், ஒவ்வொன்றாக சொல்ல போன அவ்வளோ விரிவாக சொல்லலாம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யாருக்கு கல்பு இருக்கிறதோ, லிமன் கான லஹு கல்புன், இந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான்.
எவருக்கு இருதயம் இருக்கிறதோ, நியாயமாக சிந்திக்கக்கூடிய உணர்வு இருக்கிறதோ, அல்க சம சொல்லுகிற வசனங்களில் கேட்டு உணரக்கூடிய புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இது மிகப்பெரிய உபதேசமாக இருக்கும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவை மிக அழகாக யௌமுல் பாஸுக்கு என்றே இறக்கிய வகையில் அல்லாஹு தஆலா பேசுவதை நாங்கள் பார்க்கலாம். அதை சுருக்கமாக நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொண்டோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சூரா அதுபோன்று இது சம்பந்தமாக வரக்கூடிய எத்தனையோ வசனங்களை கொண்டு எங்களுடைய அகீதாவை, குறிப்பாக இந்த காலத்தில் மறுமை நாளுடைய நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு வரக்கூடிய, சடவாதம் அதிகரித்து வரக்கூடிய, தொழுகையிலும் இபாதத்திலும் ஏனோ தானோ என்கிற ஒரு உணர்வை ஷைத்தான் மெட்டீரியலாக போடக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் எங்களை அல்லாஹின் புறத்திலே இருந்து பிரித்து கொண்டு ஷைத்தானுடைய பாதையை நோக்கி நகரக்கூடிய இந்த காலத்தில் இது போன்ற வசனங்கள், இது அல்லாத இன்னும் எத்தனையோ வசனங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். இதை எங்களுடைய குடும்பத்திலே அகீதாவாக நாங்கள் அவருடைய உள்ளத்திலே பதிக்க வேண்டிய தேவையுடைய காலத்திலே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாளை மறுமை நாளை நினைத்து அஞ்சி பயந்து அல்லாஹுக்கு பொருத்தமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.